ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் எசென்ஷியல் அப்படின்னா என்ன, ஒரு வீட்டுக்கு தேவையான நார்மலாக வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் இதில். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல காட் ஃபோட்டோ மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு முதல்ல காட் ஃபோட்டோ எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிரர், உங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா மிரர் வேணாம், ஆனாலும் எதுக்கோ ஒரு சின்ன மிரர் எல்லார் வீட்டுக்கும் வேணும். அதுக்கப்புறம் 2 பக்கெட், அதுக்கப்புறம் மக், அப்புறம் மேட். உங்களுக்கு எத்தனை ஹாலுக்கு ஒன்று, அப்புறம் வெளியில் போடுறதுக்கு ஒன்று, ரெஸ்ட் ரூம் கிட்டே போடுறதுக்கு ஒன்று, கிச்சனில் போடுறதுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்கள் மேட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோப். இப்போ சப்போஸ் 2 மாடி இருந்துச்சு அப்படின்னா 2 ரோப் தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா 1 ரோப் போதும். அப்புறம் கிளிப்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்கிக்கோங்க. அப்புறம் ப்ரெஷ்ஷு, துணி துவைக்கிற ப்ரெஷ் ஒன்று போதும். சோப் பாக்ஸ் இப்போ 3 பேர் இருந்தீங்கன்னா தனி சோப் தான் யூஸ் பண்ணுவீங்க, அப்போ தனி பாக்ஸு. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு, அப்புறம் கோம் ஸ்டாண்டு, ப்ரெஷ்ஷு ஸ்டாண்டு, அப்புறம் ப்ரூமு, அப்புறம் டஸ்ட்பின் கவரு, கேஸ் ஸ்டவ்வு, சிலிண்டரு, லைட்டர், வெஜிடபிள் பேஸ்கெட், அஞ்சரை பெட்டி, கண்டெய்னர் பிக், மீடியம், ஸ்மால். இதில் நீங்கள் கண்டெய்னர் எப்பயுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் ஸ்டீல் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கண்ணாடி வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் டப்பர்வேர் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மற்ற நார்மல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, அதோட கெமிக்கல்ஸ் சாப்பாடில் போய் ஒட்டிக்கும், அதனால் அது யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நான் பிக்கு, மீடியம், ஸ்மால் எழுதியிருக்கேன்னா, பிக்னா ஒரு 10 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுப்பீங்க. மீடியம் அப்படின்னா ஒரு 5-6 கிலோ. ஸ்மால் அப்படின்னா நம்ம கடுகு அதெல்லாம் அஞ்சரை பெட்டி கிடைக்காதவங்க அப்படின்னா ஸ்மால் கண்டெய்னர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போடுங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ட்ரம், அது பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீல் வாங்குங்க. அதுக்கப்புறம் குக்கர், மிக்சர், கிரைண்டர், அதெல்லாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட்டு, டம்ளர், பவுல், ஸ்பூன், அது எல்லாமே ஸ்டீலில் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ, அதெல்லாம் என்னென்னா காதியில் வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் மேட்டு, டாய்லெட் ப்ரஷ்ஷு, ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் நெயில் கட்டரு, சிசர்ஸு, ஸ்னைஃபு, சாப்பிங் போர்டு, வாட்டர் ஜக்கு, வாட்டர் பாட்டில், பீலர், கிரைண்டர், ஸ்க்ரப்பு, வாட்டர் ஸ்மாஷர், ஹேங்கர், ஃபேனு, அதுக்கப்புறம் வாட்டர் கேனு, டிஷ்யூ ஹோல்டர் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்யூ வச்சுக்க. அதுக்கப்புறம் பட்ஸு, ஃப்ரிட்ஜு, ஆயில் கண்டெய்னர், மெஷரிங் கப்ஸ், பேஸ்கெட், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பேசிக்காக ஒரு நியூலி மேரிட் கப்பல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளும், அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வாங்கணும் எதுவுமே தெரியாது, அதனால அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.